ரெடியா சுரேஷ் ரெடி ஓகே. நீ வேலைக்கு வந்தோம் அந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம்னு வாடகை போனோம். சரியான தேடிவனே 3-3.5 கிலோ இருக்கும். சரி சரி குறைஞ்சு 3 கிலோக்கு மேலதான் கம்மியெல்லாம் இருக்கிறதுக்கா தேடி பிடிச்சு வந்துட்டு இருந்தோம். நீர் கிழங்கு சும்மா வெட்டி பார்க்க சரியான கிழங்கு இருக்கு. என்ன கிழங்கு இது? என்ன கிழங்கு? என்ன கிழங்குன்னு தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தே கிடையாது. இது வந்து இந்த ஒரு குளத்து கரை ஓரத்துல கிடக்குது இந்த கிழங்கு. என்ன கிழங்குன்னு இப்ப தோண்டி முழுசா பார்ப்போம். என்ன கீழே வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இரு பாப்புனே. ஒருவேளை இது மருத்துவ குணம் நிறைஞ்ச கிழங்கா கூட இருக்கலாம். நமக்கு சொல்ல முடியாதுக்கா. என்ன கிழங்குன்னு வேற தெரியல. ஒரே பூட்ல வந்துட்டு பூண்டு மாதிரி இருக்கணும். வெங்காயம் வெங்காயம் என்னதுல பீட்ரூட் நினைக்கிறேன். பீட்ரூட் சொன்னாலும் அப்படியே தான் இருக்குமோ? என்னடி விசக்கிழங்கா இருக்குமோ? தேவையில்லாம கை வைக்காத. வெங்காயம் மாதிரி தான் இருக்கும்னு உரிக்கி உரிக்கி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குண்ணே. வெங்காயம் தான் அவனே. அடா ஆமா நான் நிறைய இந்த இது வெளிநாட்டு ஹாலிவுட் இதெல்லாம் பார்ப்போம் பார்த்துக்கா. அதுல அப்படிதான் வரும். என்ன சாப்பிடுவாங்கண்ணே அவனுக்கு தெரியும். நம்மளா சொல்லி முள்ளங்கி முள்ளங்கி மாதிரி இருக்கு. வெளிநாட்டு வீடியோல என்னத்த பார்த்தா அப்படி எப்படி இருக்கு வருவனே? சூப்பரா இருக்கலாம் பார்க்க. நல்ல முயல் குட்டி மாதிரி. இது என்ன கிழங்குன்னு எனக்கு இது என்ன கிழங்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உருளைக்கிழங்கு தெரிஞ்சுக்கிட்டு இலைய பாருங்க வித்தியாசமா இருக்கு. என்ன நின்மதான் கூகுள்ல போட்டு பார்க்கணும்னே. தெரிஞ்சா நான் அவங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுவேன். எப்படி நம்ம பார்க்க முடியும் நமக்கு இருக்க வேலைக்கு. சரி பாப்போம். அவ்வளோ இருக்க மரம் எடுக்க போயிட்டான். இதுக்கு மேல விட்டா லேட் ஆயிரும்பதுக்கா பயங்கரமா இருக்கு. சரி ரைட். சரி போமா போலாம்.